நம்ம குழந்தை பருவத்துக்கு திரும்பவும் போகலாமா? அப்போல்லாம் தெருவில் தான் விளையாடுவோம். இந்த மாதிரி ரைட்டா ரைட்டு ஐஸ் பாலைஸ் அப்படிங்கிற சத்தம் கேட்டாலே ஹே பாலிஸ் வண்டி அங்கே போகுது சீக்குவாங்க. அப்போ உள்ள அந்த பாலிஸ் டேஸ்ட் இருக்கே. அம்மா ஆற்றுல போய் குளிச்சுட்டு வருமா? அம்மா கூப்பிட்டு போவாங்க. ஆற்றுல குளிக்கிறதும் ஒரு தனி சுகம்தான். ஹை சக்திமான் போட்டான் அப்படின்னு சண்டே எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துருவோம். அப்பா ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போய் விடுவாங்க. அப்போ அப்பா சாயந்தரம் சீக்கிரம் கூப்பிட்டு வந்துருங்கப்பா. அம்மா நான் 3 இட்லி சாப்பிட்டேம்மா. அம்மா அந்த விறகடுப்பில் சமைப்பாங்க. அதோட ருசியே தனிதான். ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி லெட்டர் எழுதி சந்தோஷப்படுவோம். லெட்டரை பார்த்துட்டு பதில் லெட்டர் அனுப்பணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பதில் லெட்டர் வந்ததும் அதை பிரித்து படிக்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்போல்லாம் சண்டே த ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் போடுவான். மோக்லி போட போகிறான், சீக்கிரம் வாங்க. எப்போடா அந்த கார்ட்டூன் போடுவான்னு சொல்லி உட்காந்துருப்போம். பாட்டி எனக்கு 1 ரூபாய்க்கு அப்பளப்பூ தாங்களேன். 10 அப்பளப்பூவை ஒவ்வொரு விரலையும் மாட்டிட்டு சாப்பிடுவோம் பாருங்க, அப்படி இருக்கும். அப்போல்லாம் ஸ்கூலில் மரத்துக்கு அடியில் தான் உட்காந்து மத்தியானம் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. நான் இன்னைக்கு தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கேன். நான் புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். அம்மா அடிப்பம்பில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது அம்மா நானும் ஒரு வாட்டி அடித்து பார்க்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு அதை அமுக்க முடியாமல் அமுக்குவோம். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விழுந்தாலும் ஜாலியாக இருக்கும்.